நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் செய்யணும், அதைத்தான் பேசணும். Hi everyone, this is Ajit Kumar from Coimbatore. Basically I am a networker. அப்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு நியர்பை ஒரு 2.5 இயர்ஸாக வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் மோர் தென் ஒரு 10 lakhsக்கு மேலே இன்கம் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு பலினோ அப்படிங்கிற ஒரு கார்லாம் வந்து ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஏஜில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 தான். அப்போது இன்றைக்கி இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் மந்த்லி மோர் தென் வந்து ஒரு 1 lakh rupee அப்படிங்கிற ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்றைக்கி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி அ நெட்வொர்க்கர். அப்போது இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி ஒரு தாட்ஸ் பீப்புளுக்கு இருக்குது அப்படின்னா 2017 நான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது லாட் ஆஃப் ஒரு நெகட்டிவிட்டிஸ் பயங்கரமாக இருந்தது. அப்போது இன்றைக்கி 2020 நம்ம கம்பேர் பண்ணும்போது அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி கம்பேரிசன் பிட்வீன் த கம்பெனிஸ், காம்படிஷன் பிட்வீன் த கம்பெனிஸ் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்குது. அப்போது இது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான். பட் இன்றைக்கி நான் நிறைய பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து வரீங்க. அப்போது எல்லாருமே வந்து ஒரு நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணி நல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் அவுட் பண்ணால் உங்களோட லைஃப் எல்லாமே வந்து ஒரு ஹை லெவலில் பெனிஃபிட்டாக மாறுங்கிறதா என்னோடய பொதுவான ஒரு கருத்து. அப்போது இன்றைக்கி வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறதா ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிறத நான் என்றைக்குமே நான் சொல்ல மாட்டேன். அப்போது நான் பண்ணிகிட்ருக்கிறது என்னை பொறுத்தளவுக்கு இஸ் த பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பிகாஸ் இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இருக்க பீப்புளோட மைண்ட் செட்டப்பை நம்ம நோன் பண்ணோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து அது ரொம்ப ஒரு டஃபஸ்ட்டு திங் தான். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வர பீப்புள் எல்லாமே வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சீக்கிரம் ஒரு இன்கம் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போது சீக்கிரம் ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு திங்க் பண்ணும்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்க ஒரு ஃபேக்கான கம்பெனிஸ், அதாவது இன்றைக்கி கேஷ் கொடுத்தா கேஷ் வரும், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸில் போய் நிறைய பேர் வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து குத்தம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இன்றைக்கி மணி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற கேட்டகரியிலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வராது. அதை ஃபஸ்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அப்போது இன்றைக்கி டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி இந்தியாவில் மோர் தென் ஒரு 450 to 500 கம்பெனிஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி லீகலைஸ்டாக இருக்குது. அப்போது கன்சியூமர் அஃபேர்ஸில் வந்து இன்றைக்கி அந்த 450 to 500 கம்பெனிஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அப்போது அந்த 450 கம்பெனியில் ரெஜிஸ்டர் ஆன ஒன் ஆஃப் த கம்பெனியில் தான் வந்து இன்றைக்கி வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது அந்த கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா தாம்ஸ்பே மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். அப்போது இந்த தாம்ஸ்பே மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் வந்து என்ன ஸ்பெஷல் கம்பேரிங் டு அதர் கம்பெனிஸ், நம்ம கம்பெனி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா த ஒன் ஒன்லி ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயம் என்னன்னா இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் அப்படின்னாலே இது காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு பொருளின்னு கூட சொல்லலாம். மேல் இருக்கவங்க மட்டும்தான் சம்பாதிப்பாங்க, மேல் இருக்கவங்க மட்டும்தான் ஹை லெவல் இன்கம் பண்ணுவாங்க இப்படிங்கிற விஷயம் வந்து காலங்காலமாக பேசிகிட்டே தான் இருக்காங்க. அப்போது அந்த ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ரீசன்னால் இன்றைக்கி நம்ம கம்பெனி என்ன பண்ணியாச்சுன்னா ஒரு நியூ லெவலில் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பிகினர் கூட ஒரு ஹை லெவலில் ஒரு லேக்ஸ் அப்படிங்கிற இன்கம் எல்லாம் வந்து ஒரு வித்தின் ஒரு 1 monthல டச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ரிவார்ட் பிளான் வச்சிருக்க ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தாம்ஸ்பே நான் சொல்ல முடியும். அப்போது இன்றைக்கி தாம்ஸ்பேவோட பிளான் என்ன, வாட் இஸ் தாம்ஸ்பே பிளான், எதுக்காக நம்ம தாம்ஸ்பே ஸ்டார்ட் பண்ணணும், தாம்ஸ்பே ஸ்டார்ட் பண்ணால் இன்றைக்கி என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது கம்பேரிங் டு அதர் கம்பெனிஸ், நம்ம கம்பெனியோட பிளான் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, எவ்வளோ ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையுமே வந்து வெல்கம் டு தாம்ஸ்பே பிளான். அப்போது நம்ம பிளான்குள்ளே இப்போ போகலாம். அப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா தாம்ஸ்பே, THAMESBAY, இதுதான் நம்ம கம்பெனியோட ஸ்பெல்லிங். இன்றைக்கி தாம்ஸ்பேன்னு போய் நீங்கள் ஒரு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கெட் பண்ண முடியும். அப்போது இன்றைக்கி நம்ம தாம்ஸ்பே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ். அண்ட் நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 4 இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணியிருக்கு. டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன். அப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த அப்கமிங் இண்டஸ்ட்ரியான ஒரு ஆன்லைனையும் நம்ம பேஸ் பண்ணியிருக்கோம், அந்த அப்கமிங் இண்டஸ்ட்ரியான ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கையும் நம்ம பேஸ் பண்ணியிருக்கோம், டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி நம்ம பேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஆஃப்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இந்த ஆஃப்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறத இன்றைக்கி அழிக்கிறதுக்கு வந்து நிறையா பிளானிங் போயிட்டுருக்கு. அந்த ஆஃப்லைன் அழிக்கிறதுக்கான ஒரே திட்டம் வந்து இந்த ஆன்லைன் மட்டும்தான். அப்போ இந்த ஆஃப்லைன் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் கண்டிப்பாக மினிமம் ஒரு 5 years to 10 years கண்டிப்பாக இது ரன் ஆகும். அந்த ஒரு ரீசனால் வந்து நம்ம கம்பெனியில் வந்து நம்ம ஆஃப்லைன் ஷாப்பிங்கோட விஷயத்தை வச்சுருக்கோம். இதுக்கான ஒரு பிளான் அப்படிங்கிறது நம்ம கம்பெனியில் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நம்ம கம்பெனியோட ஒரிஜின் எங்கேன்னு பார்த்தோன்னா நமக்கு கண்டிப்பாக கேரளா தான். கேரளாவில் கொச்சினில் வந்து நம்ம கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே வந்து மேடாக இருக்குது. அப்போது இன்றைக்கி நம்ம கம்பெனியோட MD யாருன்னு பார்த்தாச்சுன்னா அப்துல் ஹக்கீம். அப்போது அப்துல் ஹக்கீம் அப்படிங்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா அவருக்கு மோர் தென் ஒரு 25 yearsஆக வந்து ஒரு
நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு அவுட்லுக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு பர்சன் அண்ட் 25 இயர்ஸாக வந்து ஒரு ட்ரெடிஷனல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் தான் வந்து இன்றைக்கி அப்துல் ஹக்கீம். அப்போ நம்ம கம்பெனியோட பிளானை வந்து இவர் மேட் பண்ணுறதுக்கு அவரோட டைம்லேருந்து ஒரு 3.5 இயர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போது 3.5 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்க லீடர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணி எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிளானையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலசி ஆராய்ஞ்சு ஒரு கிரியேட் பண்ண ஒரு பிளான் தான் வந்து இன்றைக்கி தாம்ஸ் பே பிளான். அப்போது இந்த பிளான் கிரியேட் பண்ணுறதுக்காக மட்டுமே மோர் தென் ஒரு 15 lakhs ரூபாய்க்கு மேலே வந்து இவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போது ஒரு 15 lakhs ரூபாய் கொடுத்து ஒரு கிரியேட் பண்ண ஒரு பிளான் தான் வந்து இன்றைக்கி தாம்ஸ் பே பிளான். அப்போது தாம்ஸ் பேக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து லீகலாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும். இன்றைக்கி எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனிலையுமே வந்து லீகலாக ஒரு பர்ச்சேசிங் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இருக்குது. அப்போது இந்த லீகல் பர்ச்சேசிங்கோட வேல்யூ இட் கேன் பி அட் 50 BV, 100 BV அண்ட் 200 BV. அப்போது 50 BVயோட மினிமம் பர்ச்சேசிங் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3100, 100 BVயோட மினிமம் பேக்கேஜ் வேல்யூ வந்து 6100, 200 BVயோட மினிமம் பேக்கேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 11,200. அப்போது இந்த மாதிரி ஒரு 3 ways ஆஃப் வந்து நமக்கு வந்து பிவி ரேஷியோ இருக்குது. பிவினா பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோட வால்யூம். அப்போது இதில் எந்த பிவியில் வேணாலும் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணலாம். இதில் எந்த பிவியில் ஸ்டார்ட் அப் பண்ணாலும் நம்ம கம்பெனியில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த இன்கம் எல்லாமே வந்து நம்ம எலிஜிபிள் ஆக முடியும். அப்போது இந்த பிவியோட 50 BVக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பர் டே சீலிங் லிமிட், அதாவது டீம் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பேர் மேட்சிங் அப்படிங்கிற ஒரு இன்கம் மூலிமா நீங்கள் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் இந்த ஒரு வே ஆஃப் இன்கமில் 6,000 ரூபி இன்கம் பண்ண முடியும். இந்த ஒரு பிவி ரேஷியோவில் நீங்கள் 12,000 ரூபி நீங்கள் இன்கம் பண்ணலாம். இந்த ஒரு பிவி ரேஷியோவில் நீங்கள் 25,000 ரூபி இன்கம் பண்ணலாம். அப்போது இதுதான் வந்து ஒரு லீகல் பர்ச்சேஸ்க்கான ஒரு பிவி ரேஷியோ அண்ட் த ப்ரைஸிங் அமௌண்ட். அப்போது நம்ம கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அப்போது என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மோர் தென் நம்ம கம்பெனி சைட்லேருந்து ஒரு 10 ways ஆஃப் இன்கம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போது ப்ளஸ் இது இல்லாமல் நம்மளோட ஏஜி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து இன்றைக்கி ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த ஒரு யங்ஸ்டர் கேட்டகரியில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஹை லெவல் ட்ரீம்ஸ் உள்ள பர்சன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளோட ஏஜி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மூலிமா, ஒரு ஆர்கனைசேஷன் மூலிமா ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே வந்து அவங்களோட ஒரு யங்ஸ்டரோட ட்ரீமை கூட இன்றைக்கி அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது ஏஜி ஆர்கனைசேஷன் கிட்டேருந்து ஒரு 2 ways ஆஃப் இன்கம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அப்போ டோட்டலாக வந்து இன்றைக்கி தாம்ஸ் பே அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஏஜி ஆர்கனைசேஷனில் ஸ்டார்ட் பண்ணுற பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு 12 ways ஆஃப் இன்கம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம். வி ஆர் ஹாப்பி ஃபார் தட். அப்போ அந்த 12 ways ஆஃப் இன்கம் என்னென்னு பார்க்கும்போது த ஃபர்ஸ்ட் வே ஆஃப் இன்கம் என்ன, டீம் கிரியேஷன் இன்கம். த செகண்ட் வே ஆஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் இன்கம். த தேர்ட் வே ஆஃப் இன்கம் என்ன பார்த்தோம்னா ப்ரொமோஷனல் ரிவார்ட் பிளான். The fourth way of income என்ன பார்த்தோம்னா royalty plan. The fifth way of income என்ன பார்த்தீங்கன்னா charity income. The sixth way of income என்ன பார்த்தோம்னா repurchase income. The seventh way of income என்ன பார்த்தோம்னா awards and rewards. அண்ட் 8th way ஆஃப் இன்கம் என்ன பார்த்தோம்னா நமக்கு வாவ் டோக்கன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் இருக்குது, வாவ் டோக்கன் இன்கம். அண்ட் 9th way ஆஃப் இன்கம் வந்து நமக்கு வந்து பூஸ்டர் போனஸ். அண்ட் 10th way ஆஃப் இன்கம் வந்து ரீட்டைல் ப்ராஃபிட். இது 10 தான் வந்து நம்ம கம்பெனியோட இன்கமில் வர இன்கம். அண்ட் லாஸ்ட் 2 வந்து இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் ட்ரிப் கண்டஸ்ட் அப்படிங்கிற விஷயம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது நம்ம டீம்லேருந்து கொடுக்குற விஷயம். அண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏஜி கேஷ்பேக் ஆஃபர்ஸ். அப்போது கேஷ்பேக் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் வந்து நம்ம கம்பெனி அண்ட் டீமோட ஒரு 12 ways ஆஃப் இன்கம் பிளான். அப்போது நம்ம ஃபஸ்ட் வே ஆஃப் இன்கம் என்னென்னு பார்த்தோம்னா டீம் கிரியேஷன் இன்கம். டீம் கிரியேஷன் இன்கம் அப்படின்னா இன்றைக்கி டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பைனரி கான்செப்ட் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம ஒரு டீம் அப்படிங்கிற விஷயம் வந்து கிரியேட் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு பிஸ்னஸில் நம்ம ஒரு ஹை லெவல் ஆஃப் ஒரு பொசிஷன் எல்லாமே நம்ம ரீச் பண்ண முடியும். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நார்மலான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது நமக்கு ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் ஆகுது. அதை நம்ம ஏன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ஏன்னு ஒரு ஆர்கனைசேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரைட்டில் ஒரு பின்னு ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் ஆகும், லெஃப்ட் இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு சீன் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகுது. அப்போது
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த ஒரு பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறப்போ ஒரு 100 பிவி அப்படிங்கிற ஒரு வால்யூமில் நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் ரைட்டில் இருக்க பர்சனும் வந்து ஒரு 100 பிவி அப்படிங்கிற வால்யூமில் ஸ்டார்ட் அப் பண்ணுறாரு. உங்கள் லெஃப்ட்டில் இருக்கிற பர்சனும் 100 பிவி அப்படிங்கிற வால்யூமில் ஸ்டார்ட் அப் பண்ணுறாரு. அப்போது 1 பிவி நம்ம பேர் மேட்ச் பண்ணால் 1 பிவி நம்ம பேர் மேட்சிங் நம்ம பண்ணும்போது நமக்கு கமிஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 rupees. அப்போது நம்ம 100 பிவி நம்ம பேர் மேட்சிங் பண்ணும்போது நம்மளோட கமிஷன் நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 1000 rupees. அப்போது 1 பேர் மேட்சிங் ஈக்குவல் டு 1000 rupees. அப்போது இந்த வே ஆஃப் இன்கமில் நம்ம 50 பிவிக்கு நம்ம க்ளோசிங் பண்ண பர்சனாக தான் நம்மளோட 1 day சீலிங் 6000, 100 பிவிக்கு நம்ம க்ளோசிங் பண்ண பர்சனாக தான் நம்ம 1 day சீலிங் 12,000, 200 பிவிக்கு நீங்கள் க்ளோசிங் பண்ண பர்சனாக தான் உங்களோட 1 day சீலிங் 25,000. அப்போ இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் வே ஆஃப் இன்கம். அப்போ இதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணுற டீம் மூலிமா நமக்கு லாட் ஆஃப் இன்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். அப்போது இந்த ஒரு பி அப்படிங்கிற பர்சன் வந்து அவருக்கு கீழே அவரோட போத் லெஃப்ட் அண்ட் ரைட் அவர் டீம் கிரியேட் பண்ணுறாரு. அவருக்கு 2 ஆர்கனைசேஷன் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி சியும் கிரியேட் பண்ணுறாரு. அவருக்கு கீழே 2 ஆர்கனைசேஷன் கிரியேட் ஆகுது. இப்படி ஆர்கனைசேஷன் கிரியேட் ஆகிட்டு கீழே அப்படியே அது ஒரு பெரிய ஒரு டீம் கிரியேஷனாக போயிட்டே இருக்கும். இந்த டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏஜ் ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த டீம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து நம்ம பில்ட் பண்ண முடியும். அப்போ இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வே ஆஃப் இன்கம், டீம் கிரியேஷன் இன்கம். அண்ட் செகண்ட் வே ஆஃப் இன்கம் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து லீடர்ஷிப் இன்கம். அப்போது இந்த ஒரு லீடர்ஷிப் இன்கம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வே ஆஃப் இன்கம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வே ஆஃப் இன்கமும் கூட. ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நம்ம ஏங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் ஆகும்போது பிங்கிற ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணுறது ஈஸி. பட் இன்னொரு சைடு இந்த சிங்கிற ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணுறது ஒரு கொஸ்டின் மார்க்காக சில பேருக்கு அமைஞ்சிருது. அப்போது இன்றைக்கி நம்ம கம்பெனியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த லீடர்ஷிப் இன்கமில் நீங்கள் ஏங்கிற பர்சன் நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க, பிங்கிற பர்சன் நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ண வச்சுருக்கீங்க அப்படின்னா இவர் உங்களோட ஃபஸ்ட்டு லெவல். அப்போது இவர் எவ்வளோ இன்கம் பண்ணுறாரோ இவருக்கு போத் லெஃப்ட் ரைட் செட் ஆகி சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் எவ்வளோ இன்கம் பண்ணுறாரோ அந்த ஒரு இன்கம்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் அவர் எவ்வளோ இன்கம் பண்ணுறாரோ அதுலேருந்து நமக்கு ஒரு 2% ஆஃப் இன்கம் வந்து நமக்கு கெட் பண்ண முடியும். அப்போது நம்மளோட ஃபஸ்ட்டு லெவல் நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு பர்சனோட இன்கம்லேருந்து நமக்கு கிடைக்கும் போது அது ஃபஸ்ட் லெவல் இன்கம். அவர் இன்கம் பண்ணுறது நமக்கு 2% இன்கம் கிடைக்கிது. அப்போது இந்த ஃபஸ்ட் லெவலில் இருக்க பர்சன் அவரோட ஃபஸ்ட் லெவல் கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு அது வந்து செகண்ட் லெவல். அப்போ இந்த செகண்ட் லெவல் ஆஃப் பர்சன்ஸ் கிட்டேருந்து நமக்கு ஒரு 1% கிடைக்கிது. அப்போது இந்த செகண்ட் லெவல் இருக்க பர்சன்ஸ் அவங்களோட ஃபஸ்ட் லெவல் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அது தேர்ட் லெவல். அப்போ இந்த தேர்ட் லெவல் ஆஃப் இருக்க பீப்புள்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு அகெயின் ஒரு 1% அப்படிங்கிற விஷயம் வந்து கிரியேட் ஆகுது. அண்ட் இந்த தேர்ட் லெவல் இருக்க பர்சன்ஸ் அவங்களோட ஃபஸ்ட் லெவல் அவங்க கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ஒரு 4th லெவலாக வந்து உங்களுக்கு அது கிரியேட் ஆகும். அப்போ அந்த 4th லெவல் கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு 1% அப்படிங்கிற ஒரு கமிஷன் கிடைக்குது. அண்ட் அந்த 4th லெவல் அவங்களோட ஃபஸ்ட் லெவல் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு 5th லெவலாக வந்து கிரியேட் ஆகுது. அப்படி 5th லெவலாக அது கிரியேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து அதுலேருந்து வந்து உங்களுக்கு ஒரு 1% அப்படிங்கிற ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகுது. அப்போது மினிமமாக நீங்கள் ஒரே ஒரு பர்சன் எடுக்கிறது மூலயமா இந்த 5 லெவல்ஸும் கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கும்போது ஒரு டீமாக கிரியேட் ஆகும்போது மினிமமாக ஒரு 31 மெம்பர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு 1% அண்ட் 1 மெம்பர் கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு 2% ஆஃப் இன்கமும் நீங்கள் கெட் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஒரு என்ட்ரி நீங்கள் எடுத்து அவரை நீங்கள் டெவலப் பண்ணல அவர் ஒர்க் அவுட் பண்ணி அவர் பிஸ்னஸ் ரன் பண்ணாலும் நமக்கு இன்கம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு கேரண்டியே இருக்குது. அப்போது இந்த ஒரு வே ஆஃப் இன்கம் வந்து இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸில் கிடையாது. ஒரு சில டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸில் இந்த ஒரு வே ஆஃப் இன்கம் இருக்குது. ஸோ இது தாம்ஸ்பேல் இருக்க ஒன் ஆஃப் த ஒரு பியூட்டிஃபுல் வே ஆஃப் இன்கம். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் வே ஆஃப் இன்கம் என்னென்னு நம்ம பார்க்கும்போது ப்ரொமோஷனல் ரிவார்ட் பிளான். அப்போ இந்த ப்ரொமோஷனல் ரிவார்ட் பிளான் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி இந்தியாவிலேயே த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பிளானாக மாறப்போகுது. ஏன்னா பிகாஸ் இன்றைக்கி இந்தியன் டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன், மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ண போகிற ஒரு பிளான் தான் வந்து இந்த தாம்ஸ்பேல் இருக்க ஒரு தேர்ட் வே ஆஃப் பிளான், ப்ரொமோஷனல் ரிவார்ட் பிளான். ஏன் அப்படின்னா பிகாஸ் இந்த ஒரு பிளான் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்கம் பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு ஹை லெவல் ரிவார்ட் கொடுக்குற ஒரு பிளான் தான் வந்து இந்த ப்ரொமோஷனல் ரிவார்ட் பிளான். பட் இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து நம்ம ஒரு 50 பிவிக்கு நம்ம பர்ச்சேசிங் பண்ணி நம்ம அந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணியிருப்போம். ஒரு 3,100 rupeesக்கு நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒரு பிளானில் இருக்கிற மிச்சம் இருக்க அந்த 11 வே ஆஃப் இன்கம்க்கு நம்ம எலிஜிபிள் ஆகிடுவோம். அப்போ இந்த ப்ரொமோஷனல் ரிவார்ட் பிளானுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா இங்கே மட்டும் அகெயின் ஒரு 5,000 rupeesக்கு நம்ம ஆட் ஆன் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போது இந்த ஆட் ஆன் அப்படிங்கிற விஷயம் வந்து லைஃப் டைமில் ஒரே ஒரு டைம் தான் நம்ம பர்ச்சேசிங் பண்ண போகிறோம். இந்த ஒரு 50 பிவிக்கான பர்ச்சேசிங்கும் லைஃப் டைமில் ஒன்லி ஒன் சிங்கிள் பர்ச்சேஸ் மட்டும்தான். அப்போ லைஃப் டைமில் ஒரு 8,000
200 rupees கொடுத்து நம்ம தாம்ஸ்பேல நம்ம ஐடி கிரியேட் பண்ணுறது மூலிமா நம்ம லைஃப் லாங் நமக்கு ஒரு 12 ways ஆஃப் இன்கம் ப்ரொவைட் பண்ணுறதா வந்து நம்ம கம்பெனியோட ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளான். அப்போது எதுக்காக இந்த ஒரு 5000 ரூபீக்கு நம்ம ஆட் ஆன் பர்ச்சேஸ் பண்ணி இதையும் பர்ச்சேஸ் பண்ணுறது என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, பிகாஸ் இந்த ஒரு ஆட் ஆன் பர்ச்சேசிங் நடக்கிற சேல்ஸை வச்சு தான் வந்து இந்த ஒரு வே ஆஃப் இன்கம் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அப்படி என்ன இந்த ஒரு வே ஆஃப் இன்கமில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போது ஜஸ்ட்டு வந்து ஒரு 300 BV நம்ம ரைட் சைடில் ஒரு 300 BV அண்ட் லெஃப்ட் சைடில் ஒரு 300 BV மேட்சிங் BV நம்ம கிரியேட் பண்ணணும். அண்ட் ரைட்டில் 3 மெம்பர்ஸ் அப்படிங்கிற பர்சன்ஸை நம்ம ஆட் ஆன் அப்படிங்கிற விஷயம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, லெஃப்ட்டில் 3 மெம்பர்ஸ் ஆட் ஆன் அப்படிங்கிற விஷயம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு கம்பெனி கொடுக்கக்கூடிய ரிவார்டு வேல்யூ 50,000 rupees. அதாவது ஜஸ்ட் ஒரு 3,000 ரூபி அப்படிங்கிற இன்கம்மை நம்ம அந்த ஃபஸ்ட் வே ஆஃப் இன்கம் டீம் கிரியேஷன் மூலிமா வெறும் ஒரு 3000 அப்படிங்கிற இன்கம் நம்ம டச் பண்ணும்போது நமக்கு 50,000 வந்து கம்பெனி வந்து நமக்கு ரிவார்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க வெறும் ஒரு 3000 இன்கம்கே. அப்போது இந்த 50,000 இன்கம் நம்ம டச் பண்ணும்போது நமக்கு 50,000 அப்படிங்கிற ஒரு ஃபண்டுக்கு நம்ம எலிஜிபிள் ஆக முடியும். அப்போ வெறும் ஒரு 3000 இன்கம் பண்ணாலே ஒரு 50,000 ஃபண்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு க்ரோ அப்பான ஒரு கம்பெனி தான் வந்து இன்றைக்கி நம்ம தாம்ஸ்பே மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். அப்போ இந்த 50,000 வந்து ஒரே ஸ்லாட்டில் கொடுத்தா கம்பெனிலாம் கண்டிப்பாக எந்த ஒரு கம்பெனினாலும் இன்றைக்கி கொடுக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு பிக் லெவல் ஆஃப் ஒரு லாஸ் தான் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போது நமக்குள்ள கம்பெனி சைடில் அப்போது இந்த 50,000 ருபீஸை வந்து நமக்கு 2 months ஒன்ஸ் அப்படிங்கிற ரேஷியோவில் அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் அடிப்படையில் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது இது வந்து இந்த ப்ரொமோஷனல் ரிவார்ட் பிளானில் தி ஃபஸ்ட் ஒன். அண்டு செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு 600 BV அப்படிங்கிற ஒரு மேட்சிங் BV கிரியேட் பண்ணுறோம். அப்போது 300 + 600 கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 300 + 300 டோட்டலாக வந்து 600. அப்போ டோட்டல் 600 BV அப்படிங்கிற 600 BV அப்படிங்கிற ஒரு BV மேட்சிங் கிரியேட் பண்ணுறோம். 6,000 ரூபி நம்மளோட டோட்டல் இன்கமாக இருக்குது. அப்போது நம்மளோட ரிவார்டு மறுபடியும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 75,000 கிடைக்கிது. அப்போது இங்கே என்னென்னா 50,000 + 75,000. அப்போது டோட்டல் நம்ம ரிவார்டோட வேல்யூ 1.25 lakhs. வெறும் ஒரு 6,000 இன்கம் பண்ணுறது மூலிமா ஒரு 6 மேட்சிங் பண்ணுறது மூலிமா ஒரு 1.25 லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து எலிஜிபிள் ஆக முடியும் இந்த ஒரு ரிவார்டுக்கு. அண்ட் அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா 1,200 BV 1,200 BV மேட்சிங் BV கொண்டு வரோம். 12,000 ரூபி அப்படிங்கிற இன்கம் நம்ம டச் பண்ணும்போது நமக்கு அகெயின் ஒரு 1.25 lakhs நமக்கு அகெயின் கிடைக்கிது. அண்ட் டோட்டல் இன்கம் ஆஃப் 2.5 lakhக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 18 add on அண்ட் 18 add on. அப்போ இந்த 18 add on நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி 1,200 BV நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது யூ ஆர் அ குவாலிஃபைடு ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் ரீச் ஆயிடுவீங்க. அப்போது இந்த ஒரு ரேஷியோ நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டோட்டல் ரிவார்டு வேல்யூ 2.5 lakhக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிறோம். அண்ட் அடுத்து ஒரு 2,500 BV அப்படிங்கிற BV ரேஷியோ நம்ம டச் பண்ணும்போது 25,000 அப்படிங்கிற இன்கம் நம்ம டச் பண்ணியிருப்போம். அப்போது நம்மளோட ரிவார்டு வேல்யூ மறுபடியும் நமக்கு ஒரு 2.5 lakh அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போது ஆல்ரெடி ஒரு 2.5 lakh இருக்குது. டோட்டல் ரிவார்டு வேல்யூ 5 lakhs. அண்டு 50,000 அப்படிங்கிற ஒரு ரிவார்டு நீங்கள் டச் பண்ணும்போது ஒரு இன்கம் நீங்கள் டச் பண்ணுறீங்க. 5,000 BV அப்படிங்கிற ஒரு BV ரேஷியோ நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்க. அகெயின் ஒரு 5 lakhs அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ நம்ம டோட்டல் ரிவார்டு எலிஜிபிலிட்டி 10 lakhs. ஓகேங்களா? அண்டு 15,000 BV அப்படிங்கிற BV ரேஷியோ நம்ம மேட்ச் பண்ணுறோம். 1.5 lakh அப்படிங்கிற பேரமேட்சிங் டீம் கிரியேஷன் மூலிமா 1.5 lakh இன்கம் பண்ணுறோம். நம்ம அகெயின் ஒரு 15 lakhs அப்படிங்கிற ஒரு ரிவார்டு எலிஜிபிலிட்டி நம்ம எலிஜிபிள் ஆகிறோம். நம்ம டோட்டல் ரிவார்டு வேல்யூ 25 lakhs. அண்ட் 2.5 lakh அப்படிங்கிற இன்கம் நம்ம டச் பண்ணுறோம். 25,000 BV அப்படிங்கிற ஒரு BV ரேஷியோ நம்ம மேட்ச் பண்ணும்போது நமக்கு அகெயின் ஒரு 25 lakhs கிடைக்குது. அவர் டோட்டல் ரிவார்டு வேல்யூ இஸ் 50 lakhs. அண்டு 5 lakh அப்படிங்கிற இன்கம் நீங்கள் டச் பண்ணுறீங்க. 50,000 BV நம்ம BV மேட்ச் பண்ணுறோம். அகெயின் ஒரு 50 lakhs அப்படிங்கிற ரிவார்டுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிறோம். டோட்டல் நம்ம ரிவார்டு வேல்யூ இஸ் 1 crore. அண்டு ஃபைனலி 10 lakh அப்படிங்கிற இன்கம் நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு பேரமேட்சிங்கில் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ஒரு டீம் கிரியேஷன் இன்கம் மூலிமா ஒரு 10 lakh ரூபி அப்படிங்கிற இன்கம் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 1 lakh BV அப்படிங்கிற ஒரு BV ரேஷியோ மேட்ச் பண்ணியிருப்பீங்க. அப்போது மறுபடியும் நமக்கு ஒரு 1 CR அப்படிங்கிற ரிவார்டு எலிஜிபிலிட்டி கிடைக்கிது. அப்போ டோட்டல் ரிவார்டு வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2 CR. அப்போது வெறும் ஒரு 10 lakh அப்படிங்கிற இன்கம் நம்ம டச் பண்ணியாச்சுன்னா 2 CR 2 கோடி ரூபா வரைக்கும் ரிவார்டு எலிஜிபிலிட்டி கொடுத்த ஒன்லி கம்பெனி இன்றைக்கி இந்தியன் டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்கில் இருக்குன்னா கண்டிப்பாக அது நம்மளோட தாம்ஸ்பே பிரைவேட் லிமிடெட் மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி மற்ற கம்பெனிலாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது எல்லாம் ஒரு 2 கோடி சம்பாரிச்சா 1 கோடி தருவேன்,
பேர் மேட்சிங்கில் டீம் கிரியேஷனில் 2 கோடி சம்பாரிச்சா 1 கோடி இது. அதாவது ஒரு 2 இயர் ஒரு பேர் மேட்சிங்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னா மினிமம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் ஒரு 5 இயர்ஸுக்கு மேலே இருந்தால் தான் இது வந்து பாசிபிளாக இருக்கும். பட் 10 lakh இன்கம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 1 இயர் இருந்தாலே இது வந்து நம்ம பாசிபிளாக மாற்ற முடியும். ஆனால் இங்கே 5 இயர்ஸ் இருந்தாலும் இது பாசிபிளான்னு எல்லாத்துலேயும் சொல்ல முடியாது. அப்போது இன்றைக்கி ஒரு நியூ லெவல் பிகினர்னால ஒரு 3000 ரூபி அப்படிங்கிற இன்கம் இன்றைக்கி பண்ணுறது மூலிமா 50,000 ஃபண்டுக்கு அவர் எலிஜிபிள் ஆகும்போது ஹீ இஸ் 100% ஹாப்பி வித் அவர் பிஸ்னஸ். அப்போ இன்றைக்கி மற்ற கம்பெனிலாம் நம்ம டச் பண்ணும்போது மற்ற கம்பெனியோட பிளான்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு ரிவார்டு சின்னதாக ஒரு ரிவார்டுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகணும்னாலே கண்டிப்பாக ஒரு பிக் லெவல் ஆஃப் ஒரு லேக்ஸில் நம்ம இன்கம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு 1000s ரிவார்டே வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே சின்ன 1000க்கே வந்து ஒரு ஹை லெவல் ஆஃப் ஒரு லேக் அப்படிங்கிற ரிவார்டெலாம் வந்து டச் பண்ண முடியுது. அதுதான் இன்றைக்கி மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பிளான் நான் சொன்னதுக்கான காரணமே இதுதான். பிகாஸ் இந்தியன் டைரக்ட் செல்லிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி மிராக்கிள் கிரியேட் பண்ண போகிற ஒரு பிளான் தான் வந்து இந்த ஒரு தாம்ஸ்பியோட பிளான். அதுலேயும் மெயினாக இந்த ப்ரொமோஷனல் ரிவார்ட் பிளான். நெக்ஸ்ட் 4th வே ஆஃப் இன்கம் என்ன பார்த்தோம்னா ராயல்ட்டி பிளான். இது மோஸ்ட்டாக எல்லா கம்பெனிலுமே இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பிளான் தான். அப்போது இந்த ஒரு பிளான் என்னென்னா இன்றைக்கி நம்ம கம்பெனியில் நடக்கிற எவ்ரி இயர் ஓவரால் டேர்ன் ஓவர்லேருந்து ஒரு 0.5% அப்படிங்கிற ஒரு இன்கம் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த 0.5 இன்கம்மை வந்து அந்த டோட்டல் இன்கம்மை வந்து ஒரு 10 lakh அபோவ் அச்சீவ் பண்ண பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வந்து ராயல்ட்டி அப்படிங்கிற ஒரு பிளான். இது எவ்ரி இயர் வந்து நமக்கு ஒரு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இது வந்து நமக்கு டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போது நெக்ஸ்ட்டு நம்ம 5th வே ஆஃப் இன்கம் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு சேரிட்டி இன்கம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா அப்போ இது ஒரு சூப்பரான பிளான். இது கொஞ்சம் ஒரு ரொம்ப அட்ராக்டிவான பிளான் சொல்ல முடியாது. பட் நம்மளோட லைஃபுக்கு ஒரு செக்யூரான பிளானாக இது கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா பிகாஸ் இந்த ஒரு பிஸ்னஸ் தாம்ஸ்பி அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் நான் ஒரு ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன் அப்படிங்கும்போது அப்போது ஒரு ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த நம்ம கம்பெனி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டராக நான் இருக்கும்போது நல்ல ஒரு இன்கம் பண்ணிட்டு இருக்க பர்சனாக இருந்தேன் அப்படின்னா எனக்கு சம்திங் ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கும்போது சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற விஷயம் கிரியேட் ஆகும்போது என்னோட அந்த ஒரு சேரிட்டி பெனிஃபிட்ஸ்க்காக கம்பெனி சைட்லேருந்து ஒரு 0.5% ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து இதுலேருந்து எனக்கு வந்து ஒரு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் வந்து எனக்கு கம்பெனி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஐ எம் லிட்டில் அட்ராக்டட் த்ரூ திஸ் பிளான் ஆல்சோ. அண்டு நெக்ஸ்ட் வே ஆஃப் இன்கம் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா ஒரு 6th வே ஆஃப் இன்கம் இட் இஸ் ரீபர்ச்சேஸ் இன்கம். அப்போது ரீபர்ச்சேஸ் இன்கம் அப்போ என்ன சார் லைஃப் டைமில் ஒரே ஒரு டைம் தான் பர்ச்சேஸ் அப்படின்னீங்க மறுபடியும் ரீபர்ச்சேஸ்னு ஒரு விஷயம் கொண்டு வரீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இன்றைக்கி கம்பேரிங் டு இந்தியாவில் இருக்க டாப் கம்பெனிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே இன்றைக்கி ரீபர்ச்சேசிங் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஹை லெவலில் கொடுக்குறாங்க. இன்றைக்கி இந்தியன் டைரக்ட் செல்லிங்லேயே வந்து கண்டிப்பாக ரீபர்ச்சேசிங் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ரூல் இருக்குது. அப்போது இன்றைக்கி ரீபர்ச்சேஸ் இன்கம் பற்றி நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி அதர் கம்பெனிஸில் கம்பேர் பண்ணுறோம்னா கண்டிப்பாக மந்த்லி ரீபர்ச்சேஸ் பண்ணணும், வருஷம் பர்ச்சேஸ் பண்ணணும், மாதம் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுவும் ஒரு 100-200 பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. எல்லாமே வந்து 1000-2000 அந்த மாதிரி ரேஷியோவில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்குது. பட் நம்மளோட கம்பெனியில் ஒரு நார்மலான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பர்ச்சேஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ரீபர்ச்சேஸ் அவங்க பண்ணவே தேவையில்லை. ஒரு லீடர்ஸ் ஒரு ரேங்க் அச்சீவ் பண்ண பர்சன்ஸ் அதுவும் ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மணியில் தான் வந்து அவங்க பர்ச்சேசிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு அந்த ஆட் அண்ட் கட் ஆஃப் 2 months ஒன்ஸ் வரும்போது அப்போ நம்ம ஒரு 100 rupees அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீபர்ச்சேசிங் நம்ம பண்ணால் போதும். பெரிய லெவல் ரீபர்ச்சேசிங் அப்படிங்கிறது கிடையாது. அந்த ஒரு ரீபர்ச்சேசிங் கூட நமக்கு ஃபியூச்சரில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அது கூட அதை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரீபர்ச்சேஸ் தான் இது. ஓகேங்களா? அப்போ இதுதான் வந்து நம்மளோட 6th வே ஆஃப் இன்கம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். அப்போது இந்த அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற இன்கம் வந்து இதுவும் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் எல்லாமே வந்து இருக்குது. அப்போ இது நம்ம கம்பெனியில் இந்த வே ஆஃப் இன்கம் இருக்குது. அப்போ அந்த 10 lakh rupee அப்படிங்கிற நீங்கள் இன்கம் டச் பண்ணும்போது அந்த ப்ரொமோஷனல் ரிவார்ட் பிளானில் நீங்கள் 2 years நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அதையும் தாண்டி இந்த ஒரு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 1.5 lakh அப்படிங்கிற ஒரு ஸ்பாட் கேஷ் ஒரு கார் வாங்குறதுக்கான ஒரு ஃபண்டு வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து நமக்கு ஸ்பாட் கேஷில் கொடுத்துருவாங்க. அண்ட் டைமண்ட் அபோவ் லீடர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு வந்து நம்ம ஃபேமிலியோட நம்ம போகிற மாதிரி நமக்கு வந்து நிறைய பேக்கேஜஸ் எல்லாமே இருக்குது. ஏஷியா டூர் இருக்குது, யூரோப் டூர் இருக்குது, அண்ட் ஆஸ்திரேலியா டூர் இருக்குது. இந்த மாதிரி லாட் ஆஃப் ஒரு டூர்ஸ் வந்து நமக்கு கம்பெனி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கேட்டகரியில். அண்ட் 8th one பார்த்தோம்னா நம்ம 8th way of income இஸ் வாவ் டோக்கன் கான்செப்ட். அப்போது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் தான் இந்த வாவ் டோக்கன் கான்செப்ட். இது இன்றைக்கி எந்த ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனிலுமே மெயினாக வந்து நம்ம கேட்டிருக்க மாட்டோம். அப்போ இந்த ஒரு டோக்கன் என்ன அப்படின்னா இந்த வாவ் டோக்கன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கோயம்புத்தூரில் இருக்க ஒரு பர்சனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஏரியா நீங்கள் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். நான் கோயம்புத்தூரில் இருக்க ஒரு பர்சனாக இருக்கேன். அப்போது வந்து எனக்கு கோயம்புத்தூரில் தாம்ஸ்பே டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு 5000 members இருக்காங்க அப்படின்னா
நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்க ஒரு பிக் பஸார் அப்படிங்கிற ஷாப்பில், அதாவது ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ண எந்த ஒரு ஷாப் கூட வேணாலும் நம்ம டைப் வச்சுக்கலாம். அப்போ பிக் பஸார் அப்படிங்கிற ஒரு ஷாப் இருக்குது, நான் வந்து கம்பெனிக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணும்போது கம்பெனி வந்து பிக் பஸார் கூட டேரெக்டாக வந்து அவங்க ஒரு டீல் வச்சுக்குவாங்க. அப்போ எங்கிட்ட ஒரு 5000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு டீல் வச்சுக்கிட்டா கண்டிப்பாக அந்த 1000 பேர் உங்களோட கம்பெனியில் நான் பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு டீல் வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் அவங்க கிரியேட் பண்ணிக்குவாங்க. இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நான் ஒரு நார்மலான கஸ்டமராக இருக்கும்போது நான் பிக் பஸாரில் ஒரு 5000 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி நத்திங், எதுவுமே கிடைக்காது. பட் நான் தாம்ஸ்பே டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி ப்ராஃபிட் அப்படிங்கிற விஷயம் என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த 5000 ருபீஸ்க்கு நான் அதே தாம்ஸ்பே டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு வாவ் டோக்கன் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு கிடைக்குது. அப்போது இந்த வாவ் டோக்கன் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த பர்ச்சேசிங் பண்ணும்போது அது வந்து இன்வேலிடாக இருக்குது. அப்போது இது எப்போ வந்து வேலிடாக மாறும் அப்படின்னா, நான் தாம்ஸ்பேல ஒரு 5000 ருபீஸ் கொடுத்து இந்த மாதிரி பிக் பஸாரில் நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க லொக்கேஷன்ஸில் இருக்க தாம்ஸ்பே கூட மெர்ஜான ஒரு ஷாப்ஸில் எல்லாமே வந்து வேறு டீமில் இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தாம்ஸ்பேல இருக்க எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமாக நாம பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 168 மெம்பர்ஸ் நமக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு அந்த டோக்கன் வந்து வேலிடாக மாறிடும். அப்படி வேலிடாக மாறும்போது நம்ம எகெயின் ஒரு 5000 ருபீஸ்க்கு நம்ம ஃப்ரீ பர்ச்சேசிங் நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த ஒரு வாவ் டோக்கனோட சூப்பரான ஒரு கான்செப்ட். அப்போ இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ரீ பர்ச்சேசிங் நீங்கள் பண்ணும்போது மறுபடியும் நமக்கு ஒரு டோக்கன் கிடைக்கிது, மறுபடியும் ஒரு இன்வேலிட் டோக்கன் கிடைக்கிது, மறுபடியும் ஒரு 168 மெம்பர்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபஸ்ட் மந்த் வந்து நீங்கள் ஒரு 1ஆம் தேதி வந்து நீங்கள் ஒரு ஜனவரி மந்த் 1ஆம் தேதி வந்து நீங்கள் 5000 ருபீஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 168 மெம்பர்ஸ் கிரியேட்டருக்கு ஒரு 1 மந்த் டைம் எடுக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போது மறுபடியும் பிப்ரவரி 1ஆம் தேதி நீங்கள் ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், மறுபடியும் ஒரு டோக்கன் கிடைக்குது, மறுபடியும் ஒரு 160 மெம்பர்ஸ் கிரியேட்டருக்கு ஒரு 1 மந்த் ஆகுது, மறுபடியும் ஒரு டோக்கன். அப்போது ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணுறோம், லைஃப் டைம் நம்ம ஒரு ஃப்ரீயாக பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கான லாட் ஆஃப் ஒரு சான்சஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்கே கிரியேட் ஆகுது. அப்போ இது வந்து ஒரு சூப்பரான கான்செப்ட், வாவ் டோக்கன் கான்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட் 9th வே ஆஃப் இன்கம் என்னென்னு பார்த்தோம்னா பூஸ்டர் போனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பூஸ்டர் போனஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, இது வந்து நம்ம அந்த வாவ் டோக்கன் கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ இந்த பூஸ்டர் போனஸ்ல என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம அந்த வாவ் டோக்கன் கான்செப்டில் நம்ம ஒரு 6 டைரக்ட் ரெஃபரல்ஸ் நம்ம பண்ணுறோம். மினிமம் வந்து ஒரு 6 டைரக்ட் ரெஃபரல்ஸ் வந்து நம்ம பண்ணணும். இதுதான் வந்து அதோட ரூல். அப்போது அந்த 6 டைரக்ட் ரெஃபரல்ஸ் நம்ம பண்ணும்போது இந்த ஒவ்வொரு டைரக்ட் ரெஃபரும் அந்த வாவ் டோக்கன் அப்படிங்கிற விஷயத்துக்கு எலிஜிபிள் ஆகும்போது ஒவ்வொருத்தருமே நமக்கு ஒரு 650 ருபீஸ் நமக்கு கிடைக்கும், 650 ரூபா. அப்போது அந்த 650 ருபீஸ் வந்து நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு லெவலில் கிடைக்கிது. அப்போது இவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் லெவல் கிரியேட் ஆகும்போது அது நமக்கு ஒரு செகண்ட் லெவலாக கிடைக்கும். அப்போது இது இங்கே ஒரு 36 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. அப்போ அந்த 36 பேர்த்திட்ட நமக்கு ஒரு 550 ருபீஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. அப்போது செகண்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 550 ருபீஸ் வந்து நமக்கு கிரெடிட் ஆகுது. அடுத்து தேர்ட் லெவல்னு ஒரு லெவல் கிரியேட் ஆகுது. அந்த தேர்ட் லெவல் ஆஃப் பீப்புளுக்கு வந்து லாட் ஆஃப் பீப்புள்ஸ் வருவாங்க. அந்த தேர்ட் லெவல் ஆஃப் பீப்புள்கிட்ட இருந்து நமக்கு ஒரு 250 ருபீஸ் கிரியேட் ஆகுது. ஃபோர்த் லெவல்லையும் 250 ருபீஸ் கிரெடிட் ஆகுது. ஃபிஃப்த் லெவல்லையும் நமக்கு ஒரு 250 ருபீஸ் கிரியேட் ஆகுது. அப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இன்னொரு 5 லெவல் இருக்குது, 6th 7th 8th 9th அண்ட் 10th லெவல். அப்போது இந்த அடுத்த 5 லெவலுக்குமே வந்து நமக்கு ஒரு 125 ருபீஸ் அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போது இந்த ஒரு கான்செப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது கண்டிப்பாக இதில் ஒரு ஹியூஜ் லெவல் ஆஃப் ஒரு இன்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். இதுதான் வந்து பூஸ்டர் போனஸ் கான்செப்ட். அண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா 10th ஒன் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ப்ராஃபிட். அப்போ இந்த ரீட்டைல் ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த நெட்வொர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக தெரியும். அப்போது இந்த ரீட்டைல் ப்ராஃபிட் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் ஒரு நார்மலாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போது நமக்கு வந்து கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸில் வந்து கிடைக்கும். அப்போது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸில் கிடைக்கிற அந்த ஒரு ப்ராடக்டை நம்ம மார்க்கெட்டில் எம்ஆர்பிக்கு நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போது இதுதான் வந்து அந்த ஒரு ரீட்டைல் ப்ராஃபிட். அப்போது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கண்டெஸ்ட். அப்போது இந்த வே ஆஃப் இன்கம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜி ஆர்கனைசேஷன் தான். அப்போது இந்த நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கண்டெஸ்ட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து ஒரு கண்டெஸ்ட் இருக்கும். கண்டெஸ்ட்னால் வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருப்போம். அந்த டார்கெட் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்ம வந்து அந்த கண்டெஸ்ட் வந்து அந்த டார்கெட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து அந்த நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு வந்து நம்ம எலிஜிபிள் ஆக முடியும். அப்போது அந்த டார்கெட் வந்து நம்மளோட டீம்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கான டியூரேஷன் வந்து நமக்கு டைம்லேருந்து கொடுப்பாங்க. அது அந்த டியூரேஷனுக்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ணுறோம்னா இந்த கண்டெஸ்ட்டுக்கு நம்ம எலிஜிபிள் ஆக முடியும். இதுதான் வந்து நம்மளோட 11th வே ஆஃப் இன்கம். அண்ட் 12th வே ஆஃப் இன்கம் என்னென்னு பார்த்தோம்னா ஏஜி கேஷ்பேக் ஆஃபர்ஸ். அப்போ ஏஜி கேஷ்பேக் ஆஃபர்ஸ் என்னென்னா இது ஒரு சூப்பரான வே ஆஃப் இன்கம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம டீம் கிரியேஷனில் இன்றைக்கி நம்ம ஏங்கிற பர்சன் இருக்கோம், ஒரு பிங்கிற ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணுறோம், சீங்கிற ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இவங்களோட பிவி ரேஷியோ ஒரு 100 பிவி,
100 BV அப்படிங்கிற BV ரேஷியோ நம்ம ஸ்டார்ட் அப் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு இதில் கம்பெனிலேருந்து நம்ம கொடுக்குற இன்கம் வந்து 1000. பட் இதையும் தாண்டி இந்த 2 பேருமே உங்களோட பர்சனல் கேர் ஆஃபாக இருந்தாங்கன்னா இதுக்கு ஒரு 1000, இதுக்கு ஒரு 1000 அப்படின்னு டோட்டலாக வந்து எகைன் ஒரு 2000 ரூபி வந்து நம்ம டீம்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். அப்போது இது வந்து நமக்கு ஏஜி ஆர்கனைசேஷன்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற மணி, இது வந்து நமக்கு கம்பெனி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற மணி. அப்போது இந்த மாதிரி ஒரு நியூ லெவல் பிகினருக்கு இந்த ஒரு வே ஆஃப் இன்கம் எல்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஹீ வில் ஹைலி மோட்டிவேட்டட் அண்ட் ஹீ ஹைலி பாசிட்டிவ் அபவுட் த பிஸ்னஸ். அதனால் வந்து இந்த ஒரு வே ஆஃப் இன்கம் எல்லாம் கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து நம்ம தேம்ஸ் பேவோட த கிரேட் 12 ways ஆஃப் இன்கம். ஓகேங்களா? ஃபைனலி நான் தேம்ஸ் பேவோட பிளானை வந்து இன்றைக்கி பர்ஃபெக்ட்ஃபுல்லாக வந்து இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இன்றைக்கி தேம்ஸ் பேல் இருக்க அந்த 12 ways ஆஃப் இன்கம்மே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்போது ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு இருக்க டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராசஸுமே வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். அண்டு தேங்க்யூ ஃபார் லிசனிங் த பிளான். அண்டு ஃபைனலி வந்து இன்றைக்கி தேம்ஸ் பே வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாடு பீப்புளோட மைண்ட் செட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பீப்புளோட மைண்ட் செட் வந்து இன்றைக்கி குயிக்கான ஒரு இன்கம் அப்படிங்கிற விஷயம், ஒரு ஹை லெவல் ஆஃப் ஒரு இன்கம் வந்து பீப்புள் எல்லாமே வந்து இன்றைக்கி திங்க் பண்ணி அதுக்காக தான் இன்றைக்கி முன்னேறி போயிட்டுருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு பெட்டரான வே ஆஃப் கம்பெனி, ஒரு 100% ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான கம்பெனி அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி தேம்ஸ் பேல் இருக்க அந்த ஒரு 12 ways ஆஃப் இன்கம்மே வந்து இன்றைக்கி 100% கொடுக்க முடியும்னு இன்றைக்கி ப்ரூவன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து நான் தேம்ஸ் பே ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு மெயின் ரீசன். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 100% அவங்க நிறையா வேஸ் ஆஃப் இன்கம் வச்சுருக்காங்க, நிறைய வேஸ் ஆஃப் பிளான் வச்சுருக்காங்க. பட் எல்லாமே கொடுக்க முடியும்னு இன்றைக்கி யாருமே வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் நிறைய கம்பெனி, எனக்கு தெரிஞ்ச நிறைய கம்பெனியும் இருக்குது. அப்போது இன்றைக்கி என்னோட பாஸ்ட் கம்பெனி கூட அந்த மாதிரி தான். அப்போது இன்றைக்கி நான் தேம்ஸ் பே வந்ததுக்கு ஒரு மெயின் ரீசன், அட்ராக்ட் ஆன ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, இருக்கிற ஒரு 12 ஆஃப் இன்கம்மே வந்து கம்பெனிக்கு நம்ம கொடுக்குற சேல்ஸ்லேருந்து மட்டும்தான் கொடுக்க முடியுது அப்படிங்கிறத ஒரு 100% இங்கே ப்ரூவன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் த பெட்டர் வே டு ஸ்டார்ட் அவர் டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ். இட்ஸ் த பெட்டர் கம்பெனி டு ஸ்டார்ட் அப் த பிஸ்னஸ் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி இஸ் தேம்ஸ் பே பிரைவேட் லிமிடெட். அப்போது நான் இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ரீசன், வாட் இஸ் த ரீசன் டு டூ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்? அப்போ நான் எதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னா, பிகாஸ் ஐ எம் டூயிங் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் த பீப்புள். பிகாஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் இஸ் த பீப்புள்ஸ் பிஸ்னஸ், இட்ஸ் நாட் அபவுட் த மணி. அப்போது இங்கே பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதை விட தாண்டி இன்றைக்கி மக்களை நம்ம சம்பாதிச்சா மட்டும்தான் இங்கே மணி அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம இன்கம் அப்படிங்கிற விஷயம் நம்ம கிரியேட் பண்ண முடியும். அப்போ என்ன பொறுத்தளவுக்கு நான் மக்களை சம்பாதிக்கிறேன். மக்கள் நான் எப்படி சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் என்னை நம்பி வர மக்கள் எல்லாத்தையுமே வந்து நான் சம்பாதிக்க வைக்கிறேன். ஸோ தே பிலீவர்ஸ் அண்ட் தே அச்சீவ்டு. அப்போது எங்களை பிலீவ் பண்ண எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி 100% இன்றைக்கி அச்சீவ்மெண்ட் ரேட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம், 100% இன்றைக்கி சக்ஸஸ் ரேட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்போ கண்டிப்பாக நீங்களும் எங்களை பிலீவ் பண்ணி ஏஜி ஆர்கனைசேஷனில் உங்களோட கால் தடத்தை நீங்கள் பதிச்சாச்சு அப்படின்னா உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்த ஹைட்ஸுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் 100% உங்கள் கூட தூணுக்கு தூணாக சப்போர்ட் பண்ணி நிற்கிறதுக்கு இன்றைக்கி ஏஜி ஆர்கனைசேஷனில் இருக்கிற லாட் ஆஃப் லீடர்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி ரெடி. அண்ட் நானும் ரெடி. கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களை 100% ஒரு சக்ஸஸ் ரேட் கொடுத்து உங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைட்ஸ்களை கொண்டு போகிறதுக்கு 100% உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்மளை நம்பி ஏஜ் ஆர்கனைசேஷனில் நீங்கள் பில்டப் பண்ணி ஸ்டார்ட் அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஈக்குவல் டு 100% கேரண்டி. ஓகேங்களா? ஸோ ஃபைனலி வந்து இன்றைக்கி இந்த ஒரு பிஸ்னஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் வந்து இன்றைக்கி ஹைலி பாசிட்டிவாக தான் மாறிட்டு இருக்கு. அண்ட் 2025 த ஒன் அண்ட் ஒன்லி இண்டஸ்ட்ரி விச் இஸ் கோயிங் டு கிவ் ஈச் அண்ட் எவ்ரி யங்ஸ்டர்ஸ், உலகத்தில் இருக்க இந்தியாவில் இருக்க எல்லா யங்ஸ்டருக்குமே வந்து ஒரு இன்கம் சோர்ஸ் 2025 கிரியேட் பண்ண போகிற ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அது கண்டிப்பாக டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான். அதில் ஒரு பர்ஃபெக்டான கம்பெனியில் இன்றைக்கே உங்களோட விதையை நீங்கள் போடுங்க. அந்த சீடு அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் போட்டு அதுக்கு கரெக்டாக நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2025 you are going to get one and only the fruits. அப்போ அந்த ஃப்ரூட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம 2025 கண்டிப்பாக நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி நம்ம விதை போட்டால் மட்டும்தான் அது ஹேப்பன் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ தேம்ஸ் பே வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு சூப்பராக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சூப்பராக போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 50 டேஸ்க்கு மேலே இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ இந்த 50 நாளில் மோர் தென் இன்றைக்கி 2 lakhs மேலே இன்றைக்கி இன்கம் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் டச் பண்ணியாச்சு. அப்போது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ ஸ்டார்ட் அப் வித் அஸ், ஜாயின் அஸ், பிலீவ் அஸ், you will definitely succeed. Thank you so much for seeing this video. அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும்.